சொல்றாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பா அதிமுகவும் பாஜகவும் நல்ல நட்புணர்வோட இல்லை, அவங்களுக்குள்ள வந்து நிறைய பிரிவினை இருக்கு, அதனால திமுக மீண்டும் எளிதாக ஆட்சிக்கு வரும்னு சொல்றாரு. அதாவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்மையை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமையை எல்லாருமே பேச ஆரம்பித்திருக்கின்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குது, இது ஒரு பண்டார கட்சி, அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்குன்னு சொன்ன அவருடைய பேரை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணியில் இணைந்த பிறகு இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறிவிட்டதாக சொல்வதைத்தான் இந்த கருத்தில் நான் பார்க்குறேங்கண்ணா. இரண்டாவது, இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மாறுபட்ட சித்தாந்தம் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற அடிப்படை புள்ளியில கட்சிகள் இணைய ஆரம்பித்திருக்கிறது. அது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட அவங்களும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காலம் வரும்பொழுது அவர்களும் வெளியேறி விடுவார்கள். காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் மானரோஷம் இருக்குன்னா அவங்களும் வெளியேறிடுவாங்க. கடைசியில் 2026 தேர்தல் நடைபெறும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி தனியாக, இதுவரை தனியாக திமுக போட்டி போட்டதே இல்லை. 2026 யாரும் இல்லாம திமுக தனியாக போட்டி போடுவதற்கான வாய்ப்பையும் நான் பார்க்கிறேன். அதனுடைய பிதற்றல்களாகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது, மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பல திருமண மேடையில் பல இடத்துல பேசுவது எல்லாம் இதனுடைய பிதற்றலாகத்தான் நான் பார்க்கின்றேன்.